ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் மலையாள படமான தாளவார படத்தை பத்தி பார்க்க போறோம். படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஒயிட் டாட்ஸ் இருக்கிற ஒரு ஆளா வந்து காட்டுறாங்க. அதாவது உடம்பெல்லாம் வந்து ஒயிட் டாட்ஸ் இருக்குது. அதனால வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிற அவருக்கு வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற வந்து அதீதமான ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து பயங்கரமான ஒரு சினிமா பிரியர். அதனால வந்து சின்ன வயசுல இருந்தே இவருக்கு வந்து ஒரு ஆக்டிங் கொடுக்கணும், படத்துல ஆக்டிங் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனா வந்து நாம வந்து நடிக்கிறதுக்கு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம மூஞ்சி தான் இப்படி அசிங்கமா இருக்குது. அதனால வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கடைசி வரைக்கும் தன்னோட ஆக்டிங்கை வந்து கொண்டு போனாரா இல்லையா, அவர் வந்து சினிமாவில் நடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையே. பொதுவா வந்து பாத்தீங்கன்னாவே மலையாள படங்கள் வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதாவது யதார்த்த வாழ்வியலை வந்து அப்படியே வந்து மிகைப்படுத்தாத காட்டுறதுல மலையாள சினிமா தான் உலகத்துக்கே வந்து ஃபர்ஸ்ட். அது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து இருக்கிறது இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. இந்த படமும் அப்படியே தான் இருக்குது. உங்களை வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு இன்னொரு லைஃப் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள இதை எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர்களுமே அந்த அளவுக்கு ஒரு தேவதர்ஷினி வந்து ஹீரோவோட அம்மாவா வராங்க. அதாவது ஹீரோவோட அப்பா வந்து ஒவ்வொரு படத்தையுமே வந்து பார்க்கறதுக்கு தேவதர்சினி கிட்ட பணம் கேட்கறது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தன்னோட ஆடிஷனை வந்து எப்படி வந்து அட்டன் பண்றாரு, அந்த அட்டன் பண்ற ஆடிஷன்ல ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வந்து தன்னை வந்து ஊக்கப்படுத்தி வெளியே வராரு அப்படிங்கறது வந்து இந்த சினிமா வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா எடுத்திருந்தாங்க. அப்பப்போ வந்து ஒரு லவ் சீன்ஸ் வருது. அந்த லவ்வையுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா ஒரு டீசெண்டா காமிச்சிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ டிராமாவா தான் போகுது. இந்த படம் அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு மனுஷன் உடம்புல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறவன், அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கணும் வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி இந்த ஒரு கதை வந்து கதையோட அமைப்பு, இந்த ஆக்டிங், இந்த ஹீரோவோட நடிப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். இது வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு. இதை நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சீன்ஸ்ல எதுவுமே இல்லை. குழந்தைகள் முதற்கொண்டு பார்க்கலாம். மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் வந்து நான் கண்டிப்பா வந்து ஞாபகப்படுத்தணும். அதாவது என்னன்னா, இதுல வர அந்த ஆடிஷன் சந்திக்கக்கூடிய ஒரு சீனுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒவ்வொரு ஆடிஷன்லயுமே அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு அவர் வந்து அடுத்த ஆடிஷனுக்கு அட்டன் பண்றதாகட்டும், ஒரு கட்டத்துல வந்து ஆஸ்பத்திரியிலேயே எனக்கு ஆடிஷன் வைங்க, என்னால எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்லே ஆடிஷன் அட்டன் பண்ற சீன் ஆகட்டும், அந்த அளவுக்கு ஒரு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு நம்ம உள் உணர்வு வந்து ஒரு தூண்டுற அளவுக்கு ஒரு சீன்ஸை வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட்டா வந்து இந்த மூவில வந்து காமிச்சிருக்கிறாங்க. நடிப்பு வந்து அவர் ஹீரோ வந்து அட்டகாசமான ஒரு நடிப்பு வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல தான் கொஞ்சம் அவங்க சொல்ல வந்ததை இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சினிமாத்தனமா இல்லாம ஒரு யதார்த்தமா எடுக்கிறதுனால ஓகே தான். பட் வந்து ரொம்ப யதார்த்தமா கிளைமேக்ஸ் வந்து ஒரு சப்புன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தை வந்து தாராளமா வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. இது குடும்பமா உட்காந்து பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.